ஹாய், வெல்கம் டு மிக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகர் நாங்கள் வாங்கினதுலேருந்து விசர்ஜனம் பண்ணுற முடிய வித் அலங்காரம் எப்படி பண்ணுறது, நாங்கள் எப்படி பண்ணோங்கிறது தான் இப்போ நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ அழகான விநாயகர் வந்ததுக்கு காரணம் இவங்க தான். இவங்க ப்ரொஃபஷ்னலாகவே இவங்க இந்த மாதிரி பாட்டு கிளேல வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுறது, செராமிக்கில் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோவே வச்சுருக்காங்க. இவங்க தான் எங்களுக்கு இந்த விநாயகர் பண்ணி கொடுத்தாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்க விநாயகர் பண்ணி தரதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. லாக்டவுனில் நாங்கள் வெளியவே போகாமல் விநாயகர் நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருந்தே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வாசலில் நான் ஹிருதய கமல கோலம் போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது என்ன கோலம்னு. என்ட்ரன்ஸில் மாவள தோரணம் கட்டியிருக்கோம். நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எப்போயுமே விநாயகரை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடுவோம். அதனால் முதல் நாள் நைட்டே போய் விநாயகரை வாங்கிட்டு அந்த துணி போட்டு மூடி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 4:30 to 6 அந்த டைமுக்குள்ளே வெளியே கோலம் போட்டு எருக்கம்பூ மாலை போட்டு அவரை ஃபஸ்ட்டு நம்ம வெல்கம் பண்ணணும். அப்போ தான் துணி எடுப்பேன் நான். அது மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு ஊதுபத்தி சூடம் இதெல்லாம் காமிச்சு ஒரு சின்னதாக ஒரு நைவேத்தியம் வெத்தலை பாக்கு பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாமியை உள்ளே கும்பிட்டுட்டு வர்றது. உள்ளே கூப்பிட்டு நம்ம நார்மலாக வீட்டில் ஒரு மனை போட்டு ஸ்வஸ்திக்கோ இல்லை அரிசி மாவில் கோலம் போட்டோ நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம உட்கார வைப்போம் சாமியை. ஸோ அதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்கு. ஹஸ்பண்ட் இப்போது அகர்பத்தி இதெல்லாம் காமிச்சு சாமியை வெல்கம் பண்ணுறதுக்கு உண்டான வேலை நடக்குது. இப்போது என் பையன் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான், அதனால தான் கொஞ்சம் ஆடிக்கிட்டுருக்கு, மைண்ட் பண்ணிக்காதீங்க. சாமியை வெல்கம் பண்ணுறதுக்கு அந்த கற்பூர தீபம் காமிச்சு அக்ஷதை போட்டு சாமியை உள்ளே எடுத்துகிட்டு போகணும். அக்ஷதை போட்டு சாமியை உள்ளே எடுத்துகிட்டு போக போகிறாங்க. வந்தாச்சு. இப்போது நான் ஆல்ரெடி மனையில் மனை போடுறதுக்கு முன்னாடி கீழே ஸ்வஸ்தி கொண்டு வரைஞ்சி அதுக்கப்புறமா மனை போட்டிருக்கோம். அந்த மனையில் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய லீவ்ஸ் இருக்கும், நிறைய இலைங்க இருக்கும். அதில் இருக்கிற இலைங்க என்னென்ன இலைன்னு பார்த்தா அரச இலை, அரளி இலை, எருக்கம்பூ இலை, அருகம்புல், தவனம், மறிக்குழுந்து இது எல்லாமே இருக்கும். இது மாதிரி 21 வெரைட்டி ஆஃப் இலை எங்களுக்கு கிடச்சிது. அதை நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு இலைக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதை பற்றி நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ சாமி அலங்காரம் பண்ண ஆரம்பித்தாச்சு. விபூதியில் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷ்ஷு, சுத்தமான ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு வந்துட்டு சாமிக்கு அந்த பட்டை அந்த மாதிரிலாம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அலங்காரம் பண்ண சமையல் பண்ணுறதை விட அலங்காரம் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் சமையலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் சாமி வேலைக்கு வந்தோம். இதுதான் எங்கள் வீட்டு ஜாதி மல்லி. நான் 21 இலை சொன்னேன் இல்லையா, அதில் இந்த ஜாதி மல்லி இலையும் ஒன்று. நாங்கள் இந்த வீட்டில் இந்த இலை இருந்ததுனால இந்த இலையும் வச்சேன். அன்றைக்கே பார்த்து ஒரு 2 பூ இருந்தது, அந்த பூவும் வச்சோம் இன்றைக்கி. இது துளசி, விஷ்ணு துளசியும் இருக்குது, நார்மல் துளசியும் இருக்குது, வெத்தலை இருக்குது வீட்டில், அப்புறம் ஓமவல்லி இலை இருக்குது. சாமிக்கு பார்த்திங்கன்னா அந்த கண் கல்லில் இருக்கும் இல்லையா, ஒரு ஆர்டிஃபிஷியல் கண், அந்த கண் தான் நான் வச்சுருக்கேன். லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே, ஏன்னா மண் விநாயகர் தானே, ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு உள்ளே அந்த கண் கரெக்டாக போய் ஃபிட் ஆகிக்கும். அது மாதிரி இருந்தது. அப்புறம் ஐப்ரோவுக்காக அந்த ஒரு சின்னதாக ஐலைனரில் ஒரு ஐப்ரோ மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கேன். பூ எங்களுக்கு கொஞ்சம் லிமிட்டட் ஃப்ளவர்ஸ் தான் கிடச்சிருந்தது. அதனால் ஒரு ஃப்ளவராக வச்சு பார்க்குறது, அது கண் மறையாமல் எப்படி ஃப்ளவர்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணான்னு தான் நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் கலர் கான்ட்ராஸ்டோட ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. அதுதான் இந்த டேரியா பூ செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. கலர் நல்லா இருந்தது, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினோம். அதை கிரீடமாக மேலே வச்சுருக்கோம் சாமிக்கு. இப்போது
இப்போது நகையெல்லாம் போடுறோம் அலங்காரம் பண்ணுறதுக்கு. நீங்கள் நகை போடுறதுக்கு முன்னாடி சாமிக்கு லைட்டாக வந்து தண்ணியில் லைட்டாக ஒரு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாமிக்கு வந்து போடுங்க. அவருக்கு தோடு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதில் வச்சுருந்தது. சும்மா ஜஸ்ட்டு நாங்கள் வந்து காது மேலே வச்சுருக்கோம், அவ்வளோதான். செவந்தி மாலை, அப்புறம் அரளி, டேரியா பூ, ரோஸு, ஜாதி மல்லி, முல்லைப்பூ, தும்பப்பூ, இந்த மாதிரி பூ கொஞ்சம் 21 விதமான பூ வைக்கலாம். பட் எங்களுக்கு கிடைச்ச பூ வந்து ஒரு 9லேருந்து 11 வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. அதுதான் நாங்கள் வச்சுருக்கோம். வீட்டில் மொத்தம் 5 விநாயகர். ஸோ 5 விநாயகருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம். இப்போ தான் வந்து விளக்குக்கு சந்தன குங்குமம்லாம் வைக்கிறேன், வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். விநாயகருக்கு வந்து பூவெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ தான் நான் சந்தன குங்குமம் வந்து இன்னும் நிறைய இடத்துல வைக்க வேண்டியது இருந்தது, வைக்கிறேன். ஏன் அப்போ வைக்கலைன்னா நம்ம பூ போடும்போது வந்து அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும். அதனால தான் வந்து அப்போ வைக்கலாம். ஆல்மோஸ்ட்டு இப்போ எல்லா பூவும் போட்டாச்சா, இப்போ அதனால் வந்து சந்தன குங்குமம் வந்து எங்கெல்லாம் வைக்கலையோ அங்கெல்லாம் வச்சிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்தது. விநாயகரோட அலங்காரமும் சரி, அந்த பூ வச்ச இதுவும் சரி, ரொம்ப நல்லா வந்தது எங்களுக்கு. அப்புறம் கொடை, ரொம்ப ஹைலைட்டானது வந்து இந்த கொடை தான். பயங்கரமாக இருந்தது கொடை, சூப்பராக. நாங்கள் இதுக்காகவே ஒரு ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு வந்தோம். கிரீடம் வைக்கிறோம் இப்போது சாமிக்கு. வீட்டில் வந்து எப்போயுமே சாமிக்குன்னு சொல்லி சாமிக்குன்னு தனியாக ஒரு நகை கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பேன். அந்த நகை வந்து ஒவ்வொரு வருஷமும் சாமிக்கு வந்து நான் வைப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து அந்த கிரீடமில் வந்து ஒரு திலகம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து அது வைக்கிறேன் நான். இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து சாமிக்குன்னே வாங்கி வச்சுருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வெள்ளி விநாயகர், மஞ்சள் விநாயகர், அப்புறம் வீட்டில் வந்து ஒரு விநாயகர் சிலை வச்சுருப்பேன், அந்த விநாயகர் இருக்கும். இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஊதுபத்தி இதெல்லாம் காமிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 108 விநாயகர் பூஜை வந்து சொல்லிவிட்டு விநாயகர் அகவல் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் தீபாராதனை பண்ணோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சூப்பராக விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணியாச்சு. வீட்டில் வந்து ஒரு விநாயகர் படம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விநாயகர் படத்துக்கும் வந்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சுட்டு கொழுக்கட்டை வச்சு அங்கேயும் பூஜை பண்ணியாச்சு. ஒரு பக்கம் ஃபுல்லாக கொழுக்கட்டை, இன்னொரு தட்டில் வந்து ஃப்ரூட்ஸு, இன்னொரு தட்டில் வந்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு படைச்சிருக்கோம் சாமிக்கு. அப்புறம் வந்து மறந்துட்ட ஒரு விஷயம், நீங்கள் வந்து தீபம் ஏற்றும் போது எப்போயுமே விநாயகருக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுறது ரொம்ப நல்லது. அதனால் நெய்யில் தீபம் போட்டாலும் சரி, நல்லெண்ணெயில் தீபம் போட்டாலும் சரி. நான் இன்றைக்கி 3 தீபம் ஏற்றிருக்கேன் இந்த இடத்துல. அதில் ஒரு தீபம் வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன்.
வெளியே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டு. உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்பார்ட்மெண்ட் டூர் ஒன்று போடுறேன் நான். இது வந்து எங்கள் க்ளப் ஹவுஸில் வந்து விநாயகர் வந்து வச்சுருந்தாங்க அப்பார்ட்மெண்ட் சார்பாக. ஸோ அங்கேயும் போய் நாங்கள் எங்கள் வீட்டில் பூஜை முடிச்சதுக்கப்புறமா அங்கேயும் போய் பூஜை பண்ணிட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, அதான் பார்த்தோம். அடுத்து விசர்ஜனம் நைட் ஆயாச்சு. நைட்டு வந்து 9:30 to 10:30 வந்து விசர்ஜனம் பண்ணணும்னு சொன்னாங்க, ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதனால் அந்த டைமில் வந்து ஒரு அண்டாவில் வந்து வீட்டிலே தான் நாங்கள் விசர்ஜனம் பண்ணோம். ஒரு அண்டாவில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து தீர்த்தம், அந்த கோடி தீர்த்தம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தீர்த்தம் நான் வச்சுருந்தேன். அந்த தீர்த்தமும் அதில் விட்டுட்டு சாமியை வந்து நெய்வேத்தியம் தயிர் சாதம் ஒன்று வச்சு நெய்வேத்தியம் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் 3 தடவை தண்ணியில் மூழ்கி விசர்ஜனம் பண்ணியாச்சு. இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக நிறைவாக அமைஞ்சது. எங்களோட விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.